தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இது ஒரு அட்டம்ப்ட். ஸோ நான் என்னால் 50,000 பேர் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்த வைக்க முடியுமா? 50,000 பேர் வராங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அறிவாங்க. ஜென்ரலாக சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, ராணுவத்தை வச்சு பிடிக்கணும்னு ஒரு வழி இருக்கு. இந்த மாதிரி அகதிகளை விட்டு பிடிக்கிறதுன்னு ஒரு வழி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 லட்சம் பேர் உள்ள வரானா என்ன பண்ணுங்க? நீங்க சொல்றதை பார்த்தா இதுவும் அமெரிக்கா தான் பிளான் பண்ணி. அமெரிக்கா ஸ்பெயின் சொல்றது கேட்கல, ஸ்பெயின் சொல்றது அமெரிக்கா கேட்கல. ட்ரம்போட பிரச்சனை என்ன? நேட்டோ டைல்யூட் ஆகுது. எனக்கு தேவையானப்போ நேட்டோ வேலை செய்யலைன்னா உனக்கு தேவையானப்போ தான்ப்பா நேட்டோ வேலை செஞ்சிருக்கு தெரியும். ஸோ இங்கே எல்லாருமே அமெரிக்காவுடைய ஆதிக்கத்திலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிற நாடுகள் தான் இவங்க எல்லாருமே. இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அமெரிக்கா எதிர்த்து நின்றவங்க தான். ஸோ இப்போ ஏன்ட்டு வராங்க. ஸோ எப்படி பிரச்சனை பண்ண முடியும்? இந்த மாதிரி பிரச்சனை பண்ணலாம் இல்லையா? இந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்க. இது ஒரு 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 மோடஸ் ஆபரண்டி மாதிரி, ஒரு ஆழம் பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ரேஷனை கூட நம்ம இதில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிரச்சனை நம்ம பார்டரில் இருக்கு. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் பிரச்சனை இருக்கா இல்லையா? பங்களாதேஷ்ன்றது ஈஸ்ட் பாகிஸ்தான் தனி நாடு. ஆனால் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அது நம்மளுடைய மாநிலம். நம்ம மக்களை நம்மளோட இடத்துல இருந்து அவன் அடித்து தேர்த்திட்டு பாகிஸ்தானி பஞ்சாபிஸையும் பாகிஸ்தானி பத்தான்ஸையும் கொண்டு வந்து உட்கார வைப்பானா? அப்போ இந்திய ராணுவம் சும்மா இருக்க முடியாது. அந்த டெசிஷன் எடுக்க வைக்கிறதுக்கு பாகிஸ்தான் முயற்சி செய்யும். பின்புலத்தில் அமெரிக்கா இருந்து வேலை பார்க்கும். இன்னைக்கு சொல்றது என்னன்னா, ஸ்பெயின்ல நடந்த மாதிரி பங்களாதேஷ் பார்டர்ல நடக்குது. ஸ்பெயின்ல நடந்த மாதிரி பிஓஜேகேல இருந்து வராங்க. இதுக்கு இந்தியா எதுவுமே பண்ணலையா? அடுத்த கேள்வி இருக்கு. பண்ணியிருக்கோம். சிசிஎஸ் மீட்டிங் நடந்தது 2 நாள் முன்னாடி. எல்லா இந்தியாவுடைய இது என்ன சொல்றது, செக்ரட்டரிஸ், அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்றா கூடி பேசியிருக்காங்க. இல்லை ஒன்னே இவ்வளோ பிரச்சனை நடக்குது, மைண்டில் வச்சுங்க. நாளைக்கு நம்மளுக்கும் நடக்கலாம். நம்ம வீடும் நம்மளோட தெருக்களும் சூறையாடப்படலாம். அப்போ உட்காந்து மனிதாபிமானம்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுறது ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் சார். சார் இப்போ ஈரான் தாக்குதல் பார்த்துருப்போம். அமெரிக்க ஈரான் போர் பிரச்சனை போயிட்டு இருக்குது. இன்னமும் வாஞ்சப்படத்துல தீவிரமா அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈரான் அடுத்தடுத்து மூவ் ஆகி போயிட்டு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நாங்க தீவிரப்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ண போறான்னு பார்ப்போம். ஆக்சுவலா என்ன தீவிரப்படுத்துறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஆல்ரெடி தீவிரமா தான் போயிட்டு இருக்கு போர். இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஒரு வாரமாக பார்த்தோம்னா மானவரி தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. நம்ம 2 நாள் பேசணும். இதுக்கு மேலே என்ன தீவிரப்படுத்துறாங்கன்னா, டேரக்டா பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்து மேலே தாக்குதல் பண்ண போறேன்னு சொல்றாரு. வேற என்ன சொல்றாரு? அவ்வளவுதான். அதுதான் தீவிரம்னா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமெரிக்காவோட தீவிரம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல 2 இடத்துல தாக்குதல் பண்ணாம மொத்தம் பொதுவாக போய் ஒரு இடத்துல அடிக்கணுன்றது என்ன. வேற என்ன இருக்கு? இல்ல அவங்களுடைய அதிகபட்ச ஒரு விஷயமா இருக்குன்னா இதாலதான் நாங்க முடிப்போம் அப்படின்னா அது இல்ல எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இல்ல அவர் என்ன சொல்றாரு, எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாக்குதல் பண்ணலாம்னு நான் சாங்ஷன் கொடுக்குறேன்றாரு. அதாவது எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா எரிபொருள் கொள்முதல், எரிபொருள் ப்ரொடியூஸ் பண்ற இடம், அப்புறமா ரிஃபைனரிஸ், அப்புறமா எண்ணெய் கிணறுகள், அந்த எண்ணெய் கிணறுல இருந்து எடுத்து போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இந்த தீவுகள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்தெல்லாம் கூட தாக்கலாம் அப்படின்றது தான் அவருடைய. இல்ல இப்போ வரைக்கும் அந்த மாதிரி இடத்துல அட்டாக் பண்ணவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணியிருக்காங்க. ஆனால் பெரிய அளவுல அந்த இடத்துல தாக்குதல் பண்ணல. 2 பேருமே பண்ணியிருக்காங்க. ஒரு கணிசமான அமௌண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர ரொம்ப ஆக்ரோஷமா உக்ரமா அது போர் லாஸ்ட் ஒரு வாரமா தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு வாரமா தான் இந்த மாதிரி மற்ற இடங்களையும் தாக்குதல் பண்ணலான்ற மாதிரி போறாங்க. இது போர் தர்மம்னு ஜென்ரலா போர்லன்னா தர்மம்னு கேட்காதீங்க, ஜென்ரலா சொல்றேன். ஆனால் உலகத்தோடைய அந்த யுனைடெட் நேஷன்ஸ் இதெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் கொஞ்சம் மானிட்டரிங் குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல தாக்குதல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விதிகள் இருக்கு. அந்த விதிகளை மீறி இவர் தாக்குதல் பண்ணாங்கன்னா திருப்பி அதே மாதிரி விதி மீறல் அவன் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பக்கமும் மோசமாக போகும். அப்படிதான் பாருங்க. ஒரு பக்கம் ஈரான் அமெரிக்கா போர் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்பெயின்ல பக்கத்துக்கு நாடை சேர்ந்த மொராக்கோல ஏகப்பட்ட பேர் உள்ள வராங்க. ஏதோ ஒரு விஷயத்த முன்கூட்டி எச்சரிக்கிற மாதிரி தெரியுது. 2-3 விஷயம் நான் பார்க்கறதுல இருந்து. ஸோ இந்த போர் எங்க ஆரம்பிச்சதுன்னா ஈரான்ல ஆரம்பிச்சது. ஈரான்ல இருந்து அப்படியே வளைகுடா நாடுகள், நான் சுருக்கமா சொல்லணும்னா கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா, அப்புறமா போன வாரம் ஒரு 10 நாள் முன்னாடி ஜோர்டன்,
ஜோர்டன், இஸ்ரேல் முன்னாடியே இருக்காங்க. ஸோ மத்திய தரைக்கடல் பகுதி. மத்திய தரைக்கடல் அப்படியே போனீங்கன்னா அது அந்த எண்டில் போய் முட்டுறது வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் கில்பார்டர், அந்த இடத்துல தான் போய் முட்டுது. ஸோ இப்போ பபல் மந்தாபும் மூட்டிங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸும் மூட்டிங்க, இப்போ அந்த ஸ்ட்ரைட்டும் மூடணுமா முதல் பாயிண்ட்டு. ஸோ அது வழியாகவும் கப்பல் போக்குவரத்துலாம் போயிட்டுருக்கு. ஸோ அதையும் மூடிட்டு ஐரோப்பா சுத்தமாக வயிற்று எடுக்கிற மாதிரியா, அது ஒன்று. ரெண்டாவது, இது வந்து ஒரு அட்டம்ப்ட். ஸோ நான் என்னால் 50,000 பேர் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்த வைக்க முடியுமா? 50,000 பேர் வராங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிறவனுக்கு அறிவானா ஜென்ரலாக கேட்குறேன். நீ உன் நாடு வந்து ரொம்ப மோசமான நாடு இல்லைன்னு நீயே சொல்லிக்கிற. அட்லீஸ்ட் வந்து பாலாறு தேனாறு ஓடலைனாலும் நாடு ஓரளவுக்கு இருக்கக்கூடிய நாடு என்னன்னா, ஸோ இந்த மாதிரி இராணுவமே இல்லாமல் ஒரு நாட்டை வெறும் அகதிகளை வச்சு, முக்கியமா எல்லாமே ஆண் மகன்கள் தான். யாரும் மொரோக்கோல ராணுவமே கிடையாது. இல்ல நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, ராணுவத்தை வச்சு பிடிக்கணும்னு ஒரு வழி இருக்கு. இந்த மாதிரி அகதிகளை விட்டு பிடிக்கிறது இன்னொரு வழி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 லட்சம் பேர் உள்ள வரானா என்ன பண்ணுவீங்க? நீங்க சொல்றதை பார்த்தா இதுவும் அமெரிக்கா தான் பிளான் பண்ணி. அமெரிக்கா ஸ்பெயின் சொல்றது கேட்கல. அமெரிக்கா சொல்றது ஸ்பெயின் கேட்கல. ஸ்பெயின் சொல்றது அமெரிக்கா கேட்கல. அவன் வான் பரப்ப முதல்ல மூணது ஸ்பெயின் தான். அமெரிக்காவுடைய ஈரான் தாக்குதல் ஆரம்பிக்கும் போது ஸ்பெயினோட வான் பரப்பை மூடிட்டு என்னுடைய வான் பரப்பை உன்னுடைய போருக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு முதல்ல ஆரம்பிச்சது ஸ்பெயின். அப்புறமா அது இட்டாலி, அப்புறம் பிரான்ஸ், எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அமெரிக்க விமானங்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மீது பறக்கல, அந்த இடத்துல ஸ்டோர் பண்ண. அதுதானே ட்ரம்போட பிரச்சனை. நேட்டோ வந்து டைல்யூட் ஆகுது. எனக்கு தேவையானப்போ நேட்டோ வேலை செய்யலைன்னா உனக்கு தேவையானப்போ தான்ப்பா நேட்டோ வேலை செஞ்சிருக்கு. இது வரைக்கும் நேட்டோன்றது வந்து உன்னோட தலைமையிலாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு ஆர்கனைசேஷன். இது வரைக்கும் மற்ற நாடுகளுக்காக நேட்டோ செயல்பட்டதுன்றது ரொம்ப 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 கம்மி. நீ முதல்ல அவங்களுக்குலாம் வாய்ஸ் இருக்கானே தெரியாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பர்சனலாக கேட்டிங்கன்னா, ஃப்ரான்ஸு, இட்டாலி, அப்புறமா ஸ்பெயின், ஜெர்மனி, இவங்கெல்லாம் வந்து ஒரு வசால் ஸ்டேட்ஸ் மாதிரி தான், ஒரு அடிமை நாடுகள் மாதிரி தான் அமெரிக்கா வச்சிருக்கு. அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து தான் இந்த நாடுகள்லாம் மார்ஷல் பிளான்லாம் பற்றி படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். ஜெனரலாக மார்ஷல் பிளான் ஒன்று கொண்டு வந்து இந்த 2ஆம் உலக போர் இருக்குல்ல, 2ஆம் ஐரோப்பிய யுத்தம், 2ஆம் உலக யுத்தம், அது முடிஞ்ச உடனே இந்த நாடுகள் எல்லாம் கட்டமைக்கிறேன்னு சொல்லி அப்படியே ஆரம்பிச்சு தான் அமெரிக்கா வளம் பெற்றது. அமெரிக்கா வந்து ஒரே நாள்லலாம் பெரிய ஆள் ஆயிடல. ஓவர் நைட்டில் அந்த நட்சத்திர ஜன்னல் பாட்டிலெல்லாம் பெரிய ஆள் நிறைய வேலை பார்த்துருக்காங்க. ஒருவேளை ஹிட்லர் அந்த வேலையை செய்யலைன்னா வேலையை செய்யறதுக்கு கூட அமெரிக்கா ஒரு காலத்தில் தயாராக தான் இருந்தது. நல்ல வேலையா அமெரிக்காவோட நல்ல காலம் ஹிட்லர் வந்துட்டான், அதனால அந்த வேலையை அவன் பார்த்துட்டான். நான் நல்லவன்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ஒரு நல்லது செய்கிற மாதிரி உள்ள, அவ்வளோதான். மற்றபடி அதே சேம் ஸ்டோரி தான். ஸோ இதில் யாரும் நல்லவன் கெட்டவன்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஸ்பெயினோ ஃப்ரான்ஸோ இல்லை இட்டாலியோ ஜெர்மனியோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அமெரிக்காவோடையோ யூகேவோட வசால் ஸ்டேட்ஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் என்ன சொன்னானோ இவன் செய்வான். இவனுக்குன்னு ஒரு ஃபாரின் பாலிசியே கிடையாது. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் எதிர்த்து நிற்கிறதுக்கான ஒரு முதுகெலும்பு வந்துருச்சு இந்த லீடர்ஸ்க்கெல்லாம் இருக்குது. ஸோ பெட்ரோ சாnchez, அப்புறமா வந்து எமானுவல் மேக்ரோன், ஓரளவுக்கு நான் ரொம்ப சொல்ல மாட்டேன். இட்டாலியோட மெலனி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு, நேராகவே மூஞ்சிக்கு நேராக சொல்கிற அளவுக்குலாம் இருக்காங்க. ஜெர்மனிலையும் ஓரளவுக்கு இப்போ நல்ல ஒரு தலைமை இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இவங்க எல்லாருமே அமெரிக்காவுடைய ஆதிக்கத்திலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிற நாடுகள் தான் இவங்க எல்லாருமே. இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அமெரிக்காவை எதிர்த்து நின்றவங்க தான். ஸோ யூகேவை எதிர்த்து நின்றவங்க தான் ஒரு காலத்தில். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துட்டு திருப்பி 2ஆம் உலக போருக்கு அப்புறமா முடிஞ்சு போச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு வசால் ஸ்டேட்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ இப்போ ஏந்து வராங்க. ஸோ எப்படி பிரச்சனை பண்ண முடியும்? இந்த மாதிரி பிரச்சனை பண்ணலாம் இல்லையா? இந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்க. வெறும் 5 லட்சம் பேர் வெறும் சரி அகதிகளாக வராங்கன்னா எல்லாமே குடும்பம் தானே வருவாங்க. நம்ம ஊரில் கூட ஒரு படம் வந்தது. என்ன படம் அது? ஃபேமிலி, என்ன ஃபேமிலி, இது ஸ்ரீலங்காலேருந்து ஒரு ஃபேமிலி வர மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படம் வந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பமாக வந்தால் பரவாயில்ல. வந்தவன் பூரா எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள குதிச்சு ஜாலியாக வர மாதிரி. இது வந்து ஒரு 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 மோடஸ் ஆபரண்டி மாதிரி, ஒரு ஆழம் பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ரேஷனை கூட நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் ஸ்பெயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 90% திருப்பி அனுப்பிட்டோம், எல்லாம் திரும்பி போயிட்டாங்க, மிச்சம் 10% அனுப்பிச்சிருவோம், யாரும் இங்கே இருக்க போகிறதில்ல, அதில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்ட்டு. இதில் இன்னொரு ஆங்கிளே எடுத்துக்கலாம். முதல் தடவை விட்டாங்க, இன்னொரு தடவை இதே மாதிரி வந்ததுன்னா ஸ்பெயின் வந்து எந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாலும் அது உலக நாடுகள் வாய மூடிட்டு தான் இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை நான் விட்டேன், அப்போ நீ யாரும் எதுவுமே சொல்ல, அவனுக்கு மொரோக்கோவை கண்டனம் தெரிவிக்கணும். தெரிவிக்கல. சரி, நீ என்ன மாத்திரம் குறை சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ இட்டாலியோடைய அதிபர் பிரைம் மினிஸ்டர் இவங்க இருக்காங்கல்ல, மெலனி மெலன் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, சென்ஜன் விசாவே கேன்சல் பண்ணுறேன், ஸ்பெயினோட இருக்கக்கூடிய பார்டரை க்ளோஸ் பண்ணிடுறேன், ஸோ ஸ்பெயின்லேருந்து இங்கே வர முடியாதுன்ற மாதிரி அவங்க ஒரு
முடிவு எடுக்கிறாங்க. அதே மற்ற நாடுகளும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 50,000 பேருக்கு நீங்கள் எல்லாம் கவர்மெண்ட்டையும் எதுவும் பெருசாக சொல்லலை. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அப்போ அது அசம்பாவிதம் நடந்து ஓப்பன் ஃபயர் பண்ணுறாங்க. அப்போ வந்து நீ எனக்கு வர சொல்லாத. இப்போ நான் முதல் தடவை வந்து ஓய்ஞ்சு போகுதுன்னு விடுறேன். ஆனால் இதே மாதிரி ப்ராப்ளம் வந்து என் ஊருக்கு பிரச்சனை வரும். என் ஊரை நடத்துறதுக்கு தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நான் மக்களாட்சி தத்துவம் பண்ணனாலும் என்னதான் அரசு இருந்தாலும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அந்த மக்களை பாதுகாப்பதுக்காக சட்டம், அந்த மக்களை பாதுகாப்பதுக்காக தான் இராணுவம்லாம் இருக்குது. இவங்களெல்லாம் உள்ளே விட்டு வேடிக்கை பார்க்க முடியாது அப்படின்றத ஸ்பெயின் எடுக்கிறது ஒரு டெசிஷன் எடுத்துட்டு, சரி இனி நான் உன்னை உள்ளே விடுறேன், நாளைக்கு என்னை எந்த கேள்வியும் கேட்காத அப்படின்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மற்ற நாடுகள் தான் பதில் சொல்லணும். ஆனால் இது வந்து ஒரு விதத்தில் ஸ்பெயினுக்கு வந்து ஓகே, அவங்களுடைய ஆழமும் பார்த்தாச்சு, இவங்களும் ஆழம் பார்த்தாச்சு. இப்போ மொரோக்கோலேருந்து இங்கே வராங்கன்னா அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கணும், அப்படி ஒன்றுமே இல்லை, திடீர்னு வராங்க. அதான் சொல்கிறேன், எந்த பிரச்சனையும் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அதே மாதிரி பிரச்சனை நம்ம பார்டரில் இருக்கு. நம்ம பார்டர்ல? ஆமாம், நம்ம பார்டரில் அதே மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல பிரச்சனை இருக்கா இல்லையா? இல்லை, அப்போ அதே மாதிரி இங்கே உள்ள கேட்குறேன் நான் ஜென்ரலாக ஒரு வாட் இஃப் அப்படின்றது தானே. வராததை எதிர்பார்ப்போம் தான் நம்மளுடைய ஜென்ரலாக பார்க்கணும். வர்றதை பார்க்கணும்னா அது எப்படி எட்டி எட்டி பார்த்து சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வருதுன்னு வச்சுங்களேன். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இதே மாதிரி கிளர்ச்சியாளர்கள் பண்ணி, ஆனால் ஒரு விதத்தில் அவன் நம்பால் தான் காஷ்மீரியா. ஓகே, காஷ்மீர் மக்கள் இங்கே வந்தாங்கன்னா அவன் இடத்துல இருந்து பாகிஸ்தான்கார அடிச்சு திருத்துற மாதிரி அர்த்தம். இது பங்களாதேஷ் மாதிரி ஆகும். ஆனால் பங்களாதேஷ்ன்றது ஈஸ்ட் பாகிஸ்தான் தனி நாடு. ஆனால் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அது நம்மளுடைய மாநிலம். நம்ம மக்களை நம்மளோட இடத்துல இருந்து அவன் அடிச்சு தேர்த்திட்டு பாகிஸ்தானி பஞ்சாபிஸையும் பாகிஸ்தானி பத்தான்ஸையும் கொண்டு வந்து உட்கார வைப்பான்னா அப்போ இந்திய ராணுவம் சும்மா இருக்க முடியாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்னதான் எலக்ட்ரிஃபைடு ஃபென்ஸ் போட்டாலும் ஓரளவுக்கு தான் தாங்கும் அப்படிங்கிறதான் ஸ்பெயின் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும். எவ்வளோ பேர் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எல்லாதான் எலக்ட்ரிஃபைடு போட்டாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் வந்து ஒரு டஃப்பான டெசிஷன் எடுக்கணும். எடுக்கலைன்னா நீங்கள் அவ்வளோ ஃபென்ஸு போட்டதே வேஸ்ட். அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு நாம தயாராக இருக்குமா? அந்த டெசிஷன் எடுக்க வைக்கிறதுக்கு பாகிஸ்தான் முயற்சி செய்யும். பின்புலத்தில் அமெரிக்கா இருந்து வேலை பார்க்கும். வேற வழியே கிடையாது. பாகிஸ்தானுக்கு இப்ப நேத்திக்கு ஒரு தீவிரவாத தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு. ஒரு புலம்பெயர்ந்த ஒரு தொழிலாளி 21 மாதம் கழித்து கொல்லப்பட்டிருக்காரு காஷ்மீர்ல. ஸோ நம்ம சொன்னது தான் ஜென்ரலா, இது வந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை போகும். அவங்களால சும்மா இருக்கவே முடியாது. ஒன்று உள்நாட்டில் பிரச்சனை பண்ணோம், அவர் செல்ஃபி வீடியோ போட்டு காலி பண்ணிட்டாரு பிரைம் மினிஸ்டர். இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவும் இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ உள்நாட்டில் புஷ்ஷு, அப்போ வெளிநாட்டில் இருந்தால் பிரச்சனை வரணும். உள்நாட்டில் இது முடிஞ்சிச்சானா இன்னும் முடியல, இன்னும் நிறைய பணம் இருக்கு, நிறைய அங்கங்கே கரப்பாம்பூச்சி வளர்த்து விட்டுருக்கான்ல. ஸோ அது ராத்திரி ஆச்சுன்னா வெளில வரும், பகல் ஆச்சுன்னா உள்ளே போய் பூந்துக்கும். இதை ட்ரெயின் பண்ணுறதுக்குன்னு அமெரிக்கா தனியாக ட்ரேட் ரூட்டே வச்சிருக்கான். நம்ம கொல்கத்தாவில் வந்து ஆட்சி மாற்றம் வந்துச்சு, ட்ரம்ப் ஒரு இது போட்டிருந்தாரு, ஞாபகம் இருக்கா? ஸோ வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப நாள் ஆண்டு கொண்டிருந்த மம்தா பானர்ஜி, அதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட், சுதந்திரம் வந்த பிறகு இந்த 2 பேருக்கு தவிர புதிதாக முக்கியமாக சொல்லணும்னா பாரதிய ஜனதா இந்தியாவை முன்னெடுக்கக்கூடிய, இதுக்கு முன்னே கம்யூனிஸ்ட்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், திரிணாமுல் காங்கிரஸ் பங்களாதேஷ்காக பேசிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இப்போ இந்தியாவுக்காக ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு முதல்வரை பார்க்கிறது முதல் தடையா. இது வரைக்கும் மூடி வச்சிருந்த ஜூட் இண்டஸ்ட்ரியெலாம் திறந்துச்சு. சணல் தங்க சுரங்கம்னே சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வருவாய் ஈட்ட பெங்காலில் எல்லாத்தையும் மூடிட்டாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ அவர் என்ன சொல்றாரு, டாட்டாவை நான் திரும்ப பெங்காலுக்கு கொண்டு வருவேன்றாரு சுவேந்த அதிகாரி சார். ஸோ அப்போ அந்த மாதிரி அவங்க பண்றாங்க. ஸோ இதுதான் அவர் முன்னாடியே சொன்னாரு. ஸோ பங்களாதேஷ்ல நான் கொண்டு வந்தேன், வெஸ்ட் பெங்காலில் நீங்க கொண்டு வந்ததா பார்த்துக்காதீங்க. ஸோ அந்த பார்டரும் நீங்க சொல்ற மாதிரி அதுவும் நம்ம வி ஹேவ் டு கீப் அ வாட்ச். ஸோ அதையும் நம்ம கணக்கில் வச்சுட்டு இருக்கணும். அங்கேயும் பார்டர் என்னதான் போட்டாலுமே இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் வந்ததுன்னா அப்போ வி ஹாவ் டு டேக் த டஃப் டெசிஷன். அன்னைக்கு வந்து நீங்கள் மனிதாபிமானம்லாம் பேச முடியாது. உங்கள் நம்ம இந்தியர்களுக்கும் ஜென்ரலாக சொல்கிறேன், ஓரளவுக்கு வரைக்கும் தான் நீங்கள் அந்த மனிதாபிமானம் மனிதம்லாம் பேச முடியும். வேற ஒருத்தன் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு உங்களை அடித்து திருத்தும் போது உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அதாவது நல்லவன் வந்து நல்லவனுக்கு உலகம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக சொல்ல போனால். ஸோ நீ டஃப்பாக நீ வந்து ஒரு கொம்பு எடுத்து அடித்து அவனை ஒரு பாம்பே உள்ள வந்த கூட அடிக்க தெரில. ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம், யார் அடிப்பான்னு தேடுறோம், நம்ம டக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அந்த மசில் மெமரின்னு சொல்லுவோம்ல, அது நம்மளுக்கு கிடையாது. அதுக்கு சில பேரெல்லாம் நம்ம அதுக்கு தான் இராணுவம் இருக்குது, அதுக்கு தான் அதை பாதுகாக்கிறதுக்கு தான் ஒரு இயக்கங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்போது அன்னைக்கு குறுக்க நிற்காதீங்க.
ஒன்று இன்னைக்கே சொல்லிடுங்க. இன்னைக்கே சொல்றது என்னன்னா, ஸ்பெயின்ல நடந்த மாதிரி பங்களாதேஷ் பார்டர்ல நடக்குது, ஸ்பெயின்ல நடந்த மாதிரி POJKலேருந்து வராங்க. அப்போ நான் யாரை உள்ள எடுத்துக்க முடியும்? நம்மளுடைய நாட்டு பிரஜையை தான் நம்ம முதல்ல பாதுகாக்கணும். காஷ்மீரிகள் வராங்கன்னா அவங்களை வேற மாதிரி நம்ம எடுத்துட்டு வருவோம், அது வேற விஷயம். ஆனால் காஷ்மீரி 10 பேர் வரான்றதுக்காக 100 பத்தான்ஸையும் பஞ்சாபி முஸ்லீம்ஸையும் நம்மளால எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து இன்ஃபேக்ட் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். அவனால நம்மளுக்கு தலைவலி ஜாஸ்தி. இப்போதான் ஏதோ ஆர்டிகல் 370 எடுத்து ஒரு 5 வருஷம் ஒழுங்காக போயிட்டு இருக்கு இந்த பகுதியெல்லாம். திரும்ப இன்னொரு தடவை 70 வருஷம் பின்னடைவெல்லாம் நம்ம சந்திக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக இதை வந்து மேற்கு நாடுகள் கண்டிப்பாக வந்து இதை பாகிஸ்தானை வைத்து அழுத்தம் கொடுத்து இதை பண்ணது மேபி அது வெள்ளோட்டமாக கூட இருக்கலாம். ஸ்பெயின் வெள்ளோட்டமாக இருந்து இதே மாதிரி இந்த பக்கம் பண்ணால் என்ன பண்ணுறானுங்கன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி கண்டிஷனில் இந்தியா எப்படி பிஹேவ் பண்ணணும்னு இந்திய மக்கள் நீங்கள் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், நான் இல்லைன்னா சொல்ல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் சொல்கிறது 2015-16 போது இந்த அரப் ஸ்ப்ரிங்கெல்லாம் வந்தது. அப்போ வந்து நிறைய மத்திய தரைக்கடல் பக்கத்தில் கள்ளத்தோணியிலலாம் போய் மக்கள்லாம் சாகிறாங்க. ஒரு குழந்தை செத்து போன மாதிரி ஒரு படம் இருக்கும். அந்த குழந்தை செத்து போய் பீச் ஓரத்தில் கிடக்கும். அதை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. அதை பரிதாபப்பட்டு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாருமே உள்ளே எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னொரு விஷயம், UAE-உடைய ஃபாரின் மினிஸ்டர், முன்னாடி இருந்த ஃபாரின் மினிஸ்டர் பேசிகிட்டே இருக்கும் போது அரபு மொழியில் பேசிகிட்டு இருப்பார். வேணுட்டு திடீர்னு நிறுத்திட்டு ஆங்கிலத்தில் பேசுவார். நான் எதுக்காக இப்போ ஆங்கிலம் பேசுகிறேன்னா, எனக்கு வந்து அரபு மொழியில் பேசி டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியும். ஆனால் நான் சொல்கிற விதத்தை ஒரு நல்லா கேட்டுக்குங்க. நான் வந்து சரியான வார்த்தையை தான் சொன்னேன், என் டிரான்ஸ்லேட்டர் தப்பு பண்ணான்னு நினைக்க வேண்டாம். நான் ஆங்கிலத்தில் சொல்கிறதுக்கான ரீசன் உங்கள் எல்லாருக்குமே புரியட்டோன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் என்னமோ நாங்கள் என்னமோ பிற்போக்கான ஐடியாவில் இருக்கோம், அதனால கடுமையான தண்டனை கொடுக்குறோம், அதை வந்து நீங்கள் வந்து தப்புன்னு சொல்லி நீங்கள் மேற்கத்திய நாடுகள்லாம் முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் சில பேர் இப்படி தான் நடத்தணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். இது மாதிரி நடத்த தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி நடத்த தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா தப்பு. இந்த மாதிரி மக்களை நீங்கள் நடத்துகிற மாதிரி நடத்தினா என்ன ஆகும்னு கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கே புரியும். அன்றைக்கி நான் சொல்கிறது என்னன்றது நீங்கள் திரும்பி பார்ப்பீங்கன்னு சொன்னார். அந்த இடத்துல தான் வந்து இப்போ நிற்கிறோம் நம்ம. ஸோ அதனால் அந்த 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 குழந்தையோட ஃபோட்டோ வச்சு நிறைய பேர் உள்ளே போனாங்கல்ல, அதை பார்த்து இப்போ பரிதாபப்பட்டு உள்ளே விட்டாங்கல்ல, அந்த நாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி பரிதாபமான ஃபோட்டோவெல்லாம் இங்கேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையெல்லாம் உங்களால் மாற்ற முடியாது. அதை பார்த்தோன்னா நம்மளுடைய நாடு போயிடும், உங்கள் வீடு போயிடும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு தான் நம்மளுடைய கொடை வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும்னு நம்ம ஊரில் ஜென்ரலாக பழமொழியே இருக்குது. இல்லை, தான் ஒரு நாட்டில் இருக்கிறோம்னா அந்த நாட்டில் இருந்து வாழ தெரியாதவங்க அப்படி இல்லை. இதை பர்பஸ்ஃபுல்லாக உள்ள அனுப்பிச்சாங்கன்னா நீங்க சொல்றது வந்து பர்பஸ்ஃபுல்லா இது 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 மக்கள்கிட்ட என்னத்தை கொடுத்து அப்படி மெனக்கட்டு இப்படி வராங்க. அப்படி கிடையாது. அவன் ஊர்ல வளர்ச்சி இல்ல, அவன் ஊர்ல வாழ்க்கையே இல்ல. எங்க கோதுமை முடக்கி என்ன கேட்கிறேன், பாகிஸ்தான்ல என்னங்க பிரச்சனை? கோதுமாவும் இல்லைங்க, தனி நாடா பிரிச்சு விட்ட. அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ன்றது தனி நாடுங்க, பாகிஸ்தானோட ஒருங்கிணைந்த பகுதி இல்ல. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் வேற, கவர்னர் ஜெனரல் வேற, அந்த மாதிரி தான் அவங்க வச்சிருக்காங்க. தனியா அவங்க வந்து தனி பகுதியா தான் வச்சிருக்காங்க. அவங்க ஊர்ல இருந்து பார்லிமெண்ட் கிடையாது, பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. என் ஊட என்னுடைய பகுதியை அவன் பிடுங்கி தனி நாடு மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கான். ஏதோ அமெரிக்காவும் யூகேவும் பிச்சை போட்டு அந்த பிச்சை காசுல இவன் பிச்சை எடுத்து போயிடுச்சு. இப்ப இருக்க பாகிஸ்தான் அந்த பிச்சை காசையும் கொடுக்க மாட்டாங்க. அங்க எங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு, அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்மளோட இடம், நம்ம இடத்த பிடுங்கி தனியா அவனையும் வச்சுக்கல, நம்ம கூடயும் சேர உள்ள அந்த மக்கள் எங்கெங்க போவாங்க? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மக்கள் அவங்க வந்து ஏமாத்தி 80 வருஷமா உனக்கு தனி நாடு தரேன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய வளங்களை பிடுங்கி அது வழியே ஒரு லேண்ட் ரூட் போடுறாரு சைனாவுக்கும் தஜிகிஸ்தானுக்கும். போடவே முடியாது, அது நம்மளுடைய பகுதி. ஸோ இப்போ அவன் என்ன சொல்றான், இந்தியாவோட சேர்த்து வைன்னு அங்கே போராடுறான். கோதுமை மாவு கிடையாது, கோதுமை கிடையாது, அதை நம்ம சேர்த்துக்கலாமா? எப்படி அதை நம்ம சேர்த்துட்டாங்க ஆகணும். ஆனா பாகிஸ்தான் ராணுவத்தை வச்சு நம்ம சேர்க்க முடியாது. சரி, நம்ம பாகிஸ்தான் ராணுவம் இப்போ உள்ள போதுன்னு வச்சுக்கோங்க. ஜெனரலை யோசிச்சு பாருங்க, அவன் என்ன பண்ணுவான்? அந்த மக்களை கொண்டுட்டு பழைய தூக்கி அவ்வளவுதான். இது முத்து படத்துல வரும், அவனை கொண்டு போடு, அவன் பழைய தூக்கி அவன் மேல போடுது. அதே மாதிரிதான் இது, வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அதுக்காக தான் இந்தியா எனக்கு பாகிஸ்தான் செய்யக்கூடிய நாடு தான். பாகிஸ்தான் வந்து இட்ஸ் a third rated rogue country. பாலஸ்தீன்ல இதை பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம பாகிஸ்தான் வந்து ஒரு ஜென்டில்மேன் ஆர்மின்னு. மட்டமான ஆர்மின்னு சொல்றதா இல்ல மெர்சனரி, நம்ம நிரஞ்சன் சார் சொல்லுவார், ஜெனரல் மெர்சனரி தான், மெர்சனரி குரூப் தான் பாகிஸ்தானுடைய ஆர்மி. அங்க இருக்க
பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஒரு பெட்டாலியன் அனுப்பி பாலஸ்தீனுக்கு அனுப்பிச்சு பாலஸ்தீன்ல இருக்க 70,000 பேரை ஒரு வாரத்துல கொண்டாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடக்குது இல்லையா காசால, 3.5 வருஷம் நடக்குது. 67,000 68,000 பேர். எந்த வருஷத்துல நடந்தது? இது 1960 நடந்தது. ஜியாவுல் லக்குன்னு பேரு அந்த ஆளு. அந்த ஆளோட இன்னொரு பேர் என்ன தெரியுமா? புச்சர் ஆஃப் பாலஸ்தீன் பேர். 60,000 பேர். நினைச்சு பாருங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் த ஸ்மெல். 60,000 பேர் ஒரு வாரத்துல சாவறான். இவன் முஸ்லீம், அவன் முஸ்லீம், கொண்டா தப்பு இல்லை. அப்படிதான் நீ சொல்ல வர. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுதுன்னா முஸ்லீம் கொண்டா தப்பு இல்லை. அதுலயும் முக்கியமா பாகிஸ்தான்காரன் கொண்டா தப்பே கிடையாது. இப்ப 80 பேர் கொண்டு இருக்காங்களே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல. இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த கரப்பாம்பூச்சி பூரா இதெல்லாம் கவர் பண்ணதுல வெஸ்டர்ன் மீடியா பெருசா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், நியூயார்க் டைம்ஸ் மண்ணாங்கட்டி லொட்டு லொஸ்கு பண்றான்ல. பாகிஸ்தான்ல நடக்கிற அநியாயம் கண்ணுக்கே தெரியாதான்னு கேட்கணும். கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு எல்லாம் கண்ணு இருக்குதா, காது இருக்குதா? ஏன்டா ஊரை கெடுக்குறீங்க, ஏன்டா நாட்டை கெடுக்குறீங்க, ஏன்டா உலகத்தை கெடுக்குறீங்கன்னு தான் கேட்கணும். 80 பேர் செத்துருக்கான் இது வரையும். இங்க சாகாத ஒரு கேரக்டரை உண்டாக்கி செத்து போன மாதிரி காமிச்சு அதை எழுத தெரியுதுல வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல. பாகிஸ்தான்ல 80 பேர் செத்துருக்கான் இது வரையும். அதுக்கு மேல நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. அவங்க எல்லாம் கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. பலோச்சிஸ்தான்லாம் எவ்வளவு பேர் காணாம போறாங்கன்னு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 2,000 பேர் காணாம போறான். இதெல்லாம் அவங்க கண்ணுக்கே தெரியாதா? அவன் தான் போட்டு வளர்க்குறான், அதனால அப்படிதான் தெரியும் போல இருக்கு இந்த ப்ராப்ளம். ஸோ அதை தான் சொல்ல வரோம். இங்கே ஒரு கண்ணில் சுண்ணாமும் ஒரு கண்ணில் வெண்ணெய் இருக்கிற மாதிரி ஒரு வேர்ல்டு ஆர்டர் போயிட்டு இருக்கு. இந்த வேர்ல்டு ஆர்டர் மாறணும் இல்லை மாற்றணும். அந்த லெவலில் தான் நம்ம முடிவு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு இந்தியா எதுவுமே பண்ணலையா? அடுத்த கேள்வி இருக்கு. பண்ணியிருக்கோம். சிசிஎஸ் மீட்டிங் நடந்தது 2 நாள் முன்னாடி. எல்லா இந்தியாவுடைய இது என்ன சொல்றது, செக்ரட்டரிஸ், அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்றா கூடி பேசியிருக்காங்க 2 நாள் முன்னாடி. இது எல்லாமே காக்னிசன்ஸ் எடுத்து தான் பேசியிருக்காங்க. ஸோ பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், பெட்ரோலியத்துறை அமைச்சர், கப்பல் துறை அமைச்சர், அப்புறமா இது வர்த்தகத்துறை அமைச்சர், இத்தனை அமைச்சர்களும் ஒன்னா உட்காந்து பேசியிருக்காங்க. கூடவே முப்படைகளின் தளபதி, 3 படைகளுடைய தளபதிகளும், முப்படை தளபதியும், அஜித்குமார் தோவல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவரும் பேசியிருக்காரு. கேபினெட் செக்ரட்டரி, ஃபாரின் செக்ரட்டரி மொத்தமும் பேசியிருக்காங்க. ஸோ நம்மளும் அப்படியே மொத்தமாக விட்டுறல. ஒன்னே ஒன்று, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, மைண்டில் வச்சுங்க. நாளைக்கு நம்மளுக்கும் நடக்கலாம். நம்ம வீடும் நம்மளோட தெருக்களும் சூறையாடப்படலாம். அப்போ உட்காந்து மனிதாபிமானம்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. முதல்ல நம்ம நாடு, முதல்ல நம்ம கூட இருக்கிறவங்கள முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறமா அவங்களுடைய இனப்பற்று, மொழிப்பற்று, மதப்பற்று, அப்புறமா என்னென்ன பற்று இருக்கோ அதெல்லாம் வெளிநாடுன்னும் போது, இந்தியான்னு நம்ம பேசும்போது இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்படி எடுத்துகிட்டு வந்தால் இப்போயே அவங்க போகிறது தான் நல்லது. ஏன்னா இங்கே இருந்துக்கிட்டு வேறு நாட்டுக்கு ஆதரவாக வேறு நாட்டுக்குடைய குடிமக்கள் மாதிரி இங்கே பேசுறதுன்றது இந்தியாவுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல். ஒன்று இந்த சைடு இருக்கணும், இல்லை அந்த சைடு இருக்கணும். இது எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன். ஜென்ரலாக ஏதாவது ஒரு முடிவு பண்ணிக்க, ஏதாவது ஒரு பக்கம் நில்லு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இந்த எண்ணெய் எறிந்தால் படத்தில் ஒரு சின்ன கோடு, அந்த கோட்டுக்கு எந்த பக்கம் இருந்தால் நல்லவன் அந்த கோடு, அதே தான் சொல்கிறேன். அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு யூ டேக் எ டெசிஷன் ஃபர்ஸ்ட், அவ்வளோதான். இது பாதுகாப்பு துறை பிரச்சனை. நம்ம ரோட்ல அதை நடக்க விட முடியாது. அதனால மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பாக சூதானமாக நடக்கும். இறுதியான ஒரு கேள்வி சார், ஒருவேளை இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம எதிர்கொள்ள தயாரா இருக்கமா? நம்மளால முடியுமா? அதுதான் சொன்னேன். நாடுகள்லாம் வந்து இல்ல அடிபணிச்சு போயிடுறாங்கல்ல, கைவிட்டுறாங்க. லட்சக்கணக்கான கோடி செலவு பண்றாங்க. எதுக்காக? பாகிஸ்தான்ல இருந்து சூறையாட்டு போறதுக்காக. அவன் வந்து நம்ம வீட்டுல நம்மள அடிச்சு தேர்த்திட்டு, 1990 காஷ்மீர்ல பண்ண மாதிரி அப்படி நினப்பெல்லாம் இருந்ததுன்னா யாரை கட்டி வச்சிடுது. இந்த ஒரே ஒருத்தர் நேற்று கொல்லப்பட்டிருக்காருல, அதுக்கே ஆபரேஷன்ஸ் போயின்னு தான் இருக்கு, இன்னும் முடியல. அதுக்கப்புறமா தொடர்ந்து எதிர் நடவடிக்கை நடந்துட்டு தான் இருக்கு. இது வந்து முன்னாடி இருந்த மாதிரி இந்தியா கிடையாது. நீ வந்து ஏதோ பண்ணிட்டு போ அப்படின்ட்டு. இப்போ இது ஆப்ரேஷன் சிந்தூரில் பாஸ்டில் தான் இருக்கும். ஸ்பெயினில் நடக்கிற மாதிரி இங்கே நடப்பதற்கு வாய்ப்புகள் கம்மி. அது சும்மாலாம் கூப்பிட்டு சிசிஎஸ் மீட்டிங் போடல. பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அது வந்து வளைகுடா நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியர்கள், சகோதர சகோதரிகளோட வாழ்வாதாரம், அதை பற்றி இருக்கலாம். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பற்றி இருக்கலாம். இல்லை அமெரிக்காவோட டாரிஃபை பற்றி இருக்கலாம். இல்லை அமெரிக்காவோட டீப் ஸ்டேட்டோட ஆப்ரேஷன், அமெரிக்கன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோடைய ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் இருக்கலாம். இல்லை ட்ரம்ப்போடைய எண்ணங்களாக இருக்கலாம். எது வேணா இருக்கலாம். அது வந்து அது க்ளோஸ்ட் ரூம் மீட்டிங், அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம பேச முடியாது.
ஆனால் இந்தியா இதற்கும் தயாராக தான் இருக்கிறது. we are always ready for 2.5 friend wars. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. ஜெயின் சார்.